இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்யும் புதிய முதலீட்டாளர்களுக்கான சரியான வழிமுறைகள் குறித்தும், ரியல் எஸ்டேட் துறையில் புதிய விற்பனை வாய்ப்புகளை தொடங்குவதற்கான சரியான வழிகாட்டல் குறித்தும் பேசுகிறார் தமிழகத்தின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான SSLF சிட்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் G சக்திவேல் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்புரை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது லேண்ட் ப்ரமோட்டிங் துறையில் மிகச்சிறந்த ஆளுமையாக, தமிழகம் முழுவதும் மிகச்சிறந்த விற்பனை மையமாக திகழ்ந்து வரக்கூடிய SSLF நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சக்திவேல் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். இன்றைய சூழலில் குறிப்பாக ஈரான் போர் காரணமாக இன்வெஸ்டர்ஸ் எனப்படும் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் நிலம் சார்ந்த துறைகளில் அதிகம் தங்களுடைய முதலீடை செலுத்தி வருகிறார். இதன் காரணமாக இரண்டு துறைகளும் மிகப்பெரிய அளவில் கடந்த 6 மாதத்தில் வளர்ச்சியை எட்டி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு சின்ன வீழ்ச்சி நிலையில் இருந்த ரியல் எஸ்டேட்டின் துறை என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளால் மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியை பெற்று, அதிலும் கடந்த 6 மாத காலமாக நிறைய முதலீட்டாளர்களை மீண்டும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட் பண்றதுக்காக, முதலீடு செய்வதற்காக தூண்டி வருகிறது. அந்த வகையில் நிறைய முதலீட்டாளர்கள், இந்த துறையில் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள், புதிதாக இந்த துறைக்கு முதலீடு செய்ய வருபவர்கள் என்றெல்லாம் இந்த துறை புதிய ஆளுமைகளை, புதிய முதலீட்டாளர்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் இந்த லேண்ட் ப்ரமோட்டிங் துறையில் நிலம் விற்பனையில் மையம் சார்ந்து பல ஆண்டுகள் தங்களுடைய அனுபவத்தின் காரணமாக ஏராளமான நிலங்களை விற்பனை செய்து தொடர்ச்சியாக கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் லேண்ட் ப்ரமோட்டிங் சார்ந்த துறையில் ஈடுபட்ட மிகச்சிறந்த அனுபவமுடைய SSLF நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சக்திவேல் அவர்கள் புதிதாக இந்த துறைக்கு வரக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது நம் அனைவர் சார்பிலும் திரு சக்திவேல் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். உண்மையிலேயே ஒரு துறையில் தங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான பயன் இருக்கிறது, இது வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதலை தருவதற்கு என்று அந்த துறையில் இருந்து வெளிப்படுவதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த வகையில் ஒரு நல்ல வழிகாட்டுதலை தருவதற்காக இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பங்கேற்றமைக்கு முதலில் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தொடர்ச்சியா உங்களுடைய நம்ம இந்த துறை பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குடும்பம், இதை குறித்து சொல்லுங்களேன். என்னுடைய பேர் டாக்டர் G சக்திவேலன் சார். நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல பொன்னமராவதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ஒரு 60 வீடு இருக்கிற ஒரு சின்ன கிராமம், மதியானிங்கிற ஒரு கிராமத்துலதான் பிறந்தேன். அப்பா அம்மா எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் நான் ஒரு படிப்பு படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். சென்னையில இருந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு பிசினஸ் பண்ணாதான் வாழ்க்கையில மேல வர முடியுங்கிறத நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அப்போ பிசினஸ் பண்ணாதான் பண்ணணும். அப்ப என்ன பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிசினஸா பண்ணி பார்த்தேன். ஹோட்டல் வச்சு பார்த்தேன். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்போது அப்புறம் தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில உள்ள என்றானோ. அன்னைக்கு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 19 வருஷமா ரொம்ப சிறப்பான ஒரு முறையில நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன் சென்னையில SSLF சிட்டிங்கிற நேம்ல. அருமை அருமை. இப்ப இந்த துறை அப்படிங்கிறதுக்கு முன் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நிலம் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அந்த நிலபுலன்கள் குறித்த ஒரு தெரிந்த அறிவு இருக்க வேண்டும். பத்திர பதிவுகள் குறித்த ஒரு நல்ல அனுபவம் வேண்டும். நிறைய எல்லா நிலங்களும் சுத்தமான நிலங்களாக இருக்காது. ஏதாவது வகையில பிரச்சனைக்குரிய நிலங்களாக இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் இல்லாத நிலங்களாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த துறைக்கு வர்றதுக்குன்னு ஒரு அனுபவம் தேவைப்படுதுங்கிற போது அதுக்கு முன்னாடி இந்த அனுபவத்தை எங்கேயாவது எடுத்துக்கிட்ட வாய்ப்பு கிடைச்சதா, இல்ல நீங்க தொழில் செய்து பார்த்து அனுபவத்தின் வழியாக கத்துக்கிட்டீங்களா?
இல்ல சார், நான் ஏற்கனவே இந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட ஒரு 1 இயர் வந்து நான் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இந்த எப்படி லீகல் பாக்குறது, என்ன மாதிரி லேண்ட் சோர்ஸ் பண்றது, எப்படி ரேட்டுக்கு வாங்குறது அப்படிங்கறத ஒரு 1 இயர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பிசினஸ் உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்டோம். அது மாதிரி டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, எப்படி அதாவது பக்கத்துல எங்கேயாவது சுடுகாடு இருக்கா, ஹை டென்ஷன் போதா, ஏரி குளம் இருக்குதா, நஞ்சை பூஞ்சை, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது பண்ண ஆரம்பிச்சோம். வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிறோம். ஓகே, நாள்தோறும் கத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த துறையினுடைய போக்கு இருக்கு. ஆமா, நிச்சயமா. சரி, இப்ப இதுக்கு முதல்ல உங்க குடும்பம் இன்னும் அறிமுகப்படுத்தல, குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். அப்பா விவசாயி, அம்மா வந்து சத்துணவுல ஒரு சின்ன ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சமையல் வேலை செய்வாங்க, ஆயமா சொல்லுவாங்கல்ல, அங்க இப்பதான் ரிட்டையர் ஆனாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிக்கிறாங்க. நானும் விவசாயம் பெரிய லெவலில் பண்ணிக்கிறோம். ஓ, சரி சரி சரி, ஓகே ஓகே, சரிங்க சார். இப்ப வந்து இந்த துறையில நீங்க ஒரு 19 ஆண்டு கால அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 2000 துவக்க காலத்துல தமிழகம் முழுக்க ரியல் எஸ்டேட் துறை ஒரு மிகப்பெரிய அசுர வேக வளர்ச்சியை அடைஞ்சதுன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக தொலைக்காட்சி விளம்பரங்கள், தொடர்ந்து நிகழ்வுகள் வழியாக சரி வாங்கி போட்டா நாளைக்கு நிச்சயமா உதவும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில எல்லாரும் அந்த லேண்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஒரு 10 ஆண்டு காலம் மிக வேகமான வளர்ச்சியா இருந்தது. பிறகு அரசினுடைய கெடுபிடிகள், சில பதிவுகள்ல இருக்கக்கூடிய சில சட்டத்திட்ட மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்த 10 ஆண்டு 2010 டு 2020 அல்லது இந்த 2012 இருந்து ஒரு 24 வரைக்குமான அந்த காலகட்டம்ங்கிறது கொஞ்சம் தளர்வாக இருந்தது. இந்த 2 காலகட்டத்தையும் நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நிச்சயமா நல்ல ஒரு விஷயம் சார். அதாவது எல்லா துறையிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த 2005 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ரேட்டு போகுமோ அதை வச்சு சேல் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து நியாயமான ரேட்டுக்கு சேல் பண்ணாங்க. அந்த நியாயமான ரேட்டுக்கு சேல் பண்ணவங்களா அந்த 10 ஆண்டுகள் ஒரு நல்ல வளர்ச்சி இருந்தது, அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டோட அனுபவம் இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் கழிச்சு வரப்போற சேல்ஸ் வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து பண்ணாங்க. அவங்களாலதான் சில கெட்ட பேர் வந்தது. அவங்க எல்லாமே கொஞ்சம் தளர்ச்சியா இருந்தாங்க. ஆனா என்னைக்குமே நிலத்துல முதலீடு பண்றது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. அந்த 10 ஆண்டு காலம் முதலீடு போட்டது கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த 2015 அப்புறம்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சி. பர்டிகுலரா இப்ப இந்த கோவிட்டுக்கு அப்புறம் நிலத்துடைய மதிப்பை எங்கேயாவது கேட்டாவே நம்மளுக்கு பயமா இருக்கு, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிச்சயமா. சரிங்க சார், இப்ப இந்த துறையில இன்னைக்கு சூழல் அப்படிங்கறது நான் ஏற்கனவே முன் அறிமுகத்துல சொன்ன மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து இப்ப தங்கத்திலையும் நிலத்திலையும் இந்த கடந்த 6 மாத காலமாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வர்றாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த அமெரிக்க ஈரானுடைய அந்த போர் சூழல் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னா நிலம் நம்முடைய பயன்பாட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். இந்த ஏரியா டெவலப் ஆகும்போது நம்ம ஒரு வீடு கட்டணும், அது நம்ம அங்க குடித்தனம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பெரும்பாலும் நிலம் வாங்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்ப முதலீட்டு செய்வதற்காக எங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அது எங்கேயாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டா ஷேர் போயிடுமோ, அல்லது வேற ஏதாவது இன்வெஸ்டிங்ல கொண்டு போய் கொடுத்தா போயிடுமோ, அதுக்கு பதிலாக நம்ம நிலமா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்குறாங்க. இந்த இன்வெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில, முதலீடுங்கிற அடிப்படையில நிலத்தில் முதலீடு செய்வது எவ்வளவு காலத்திற்கு பிறகு பயன் தரும்? அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது கை கொடுக்குது? அதாவது கட்டடமாக வாங்கி நம்ம கட்டி இருக்கணுங்கிற நோக்கம் இல்லாம ஒரு முதலீடாளாக மட்டும் லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது சார்? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க சார். 3 கேள்வி ஒரே இதுல நீங்க கேட்டிருக்கீங்க. ஒண்ணு வந்து கோல்டுல முதலீடு பண்ணலாமா, லேண்ட்ல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கோல்டுல நம்ம முதலீடு பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நகை வாங்குறோம்னா ஜிஎஸ்டி போக, செய்கூலி சேதாரம் போக, நம்ம கையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85,000க்கான நகை தான் நம்ம கையில வரும். ஆமா. அதனால வந்து ஒரு முதலீடுன்னு பார்த்து கோல்டுல முதலீடு பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல முதலீடு கிடையாது. நம்மளுக்கு தேவை, நம்மள வந்து அழகு பாத்துக்கணும், நம்ம செயின் போட்டுக்கணும், மோதிரம் போட்டுக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் கோல்டு வந்து வாங்கணுமே ஒழிய முதலீட்டுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் கோல்டுல என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாது. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து சூப்பரான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. முன்னாடி வந்து இடம் வந்து யாரு வாங்குவாங்கன்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதுக்கு மட்டும்தான் முன்னாடி நிலம் வாங்கினாங்க. ஆனா இப்ப மக்கள் மத்தியில நிறைய விழிப்புணர்ச்சிகள் உருவாயிடுச்சு. நீங்க அப்பதான் கூட ஒரு கேள்வியில சொன்னீங்க, நிறைய விளம்பரம் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப வந்து மேன் பவர் வச்சு பிசினஸ், நாங்களாம் வந்து இப்ப மேன் பவர் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறப்ப என்கிட்ட ஒரு 3000 பேர் ஒர்க் பண்றாங்க. மேன் பவர் வச்சு பண்ணும்போது நிறைய விஷயத்த போய் ரீச் ஆச்சு, மக்கள் மத்தியில நிறைய போய் லேண்டோடைய மதிப்பை வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்ப ஒரு லேண்ட் வாங்கி வைக்கிறது முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் வாங்கினாங்க.
இப்ப அப்படி இல்ல. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்டா எங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலும் அது மதிப்பு வந்து கூடுது அப்படிங்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சவங்க அத்தனை பேருமே எனக்கு வளர்ந்துருக்காங்கிறது தெரியுது. ஓகே. அதனால முதலில் வந்து லேண்ட்ல வந்து இப்ப நீங்க சென்னையிலயும் நிலம் போட்டிருக்கீங்க, சென்னைக்கு வெளியிலயும் போட்டிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த பெரும்பாலும் இந்த நகர்மயமாக்கல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் ஏரியா விரிவாக்கத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து சென்னையில இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல இருந்த நிலம் முதலீடு செய்யும் போது நீங்க சொன்ன மாதிரி 2005 பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் யார் வந்து நிலம் வாங்க போறாங்க, யார் வந்து குடியேற போறாங்க அப்படின்னு நினைச்ச இடங்கள்லாம் இன்னைக்கு வந்து 2020 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து சென்னையினுடைய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோடைய தன்மையை வந்து அடைஞ்சிருச்சு. சோ அன்னைக்கு வந்து சென்ட்டுக்கு 15,000 20,000 வச்சு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு அப்படியே 20 லட்சத்துக்கு வந்து உயர்ந்துச்சு. வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப இன்னைக்கு சூழல் அப்படிங்கிறது வேற ஒரு தரப்பா இருக்கு. இன்னைக்கு அதே நிலத்தை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னும் இது மாதிரி ஒரு 10-15 ஆண்டுகள்ல இதே மாதிரியான ஒரு பயன் அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா உண்டு சார். ஏன்னா நான் கூட அடிக்கடி என்னோட மீட்டிங்ல சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது வாங்கி வைக்கிறோம்னா சென்னை சிட்டிக்குள்ளேயே பெரிய பெரிய சிட்டி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய சிட்டிக்குள்ள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு ஹோட்டல் பிசினஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்டைலோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஆனா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பிசினஸ் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணி அதுக்கான தேவைகள் எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணி அப்புறம் தான் ஒரு 1 இயர் கழிச்சு லாப நஷ்டம் பார்ப்போம். ஆமா, அதுல லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம். ஆனா லேண்ட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்க போய் பார்க்க கூட வேணாம். இன்னைக்கு எல்லாம் சேஃப், எல்லா இடத்துலயுமே இந்த லேஅவுட் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப தரமான லேஅவுட் தான். எல்லா கம்பெனியும் தரமா தான் அப்ரூவ் வாங்கி கவர்மெண்ட் நம்ம ஸ்ட்ரிக்டா சூப்பரா பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எல்லா நிறுவனங்களுமே ரொம்ப தரமா டிடிசி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு எல்லாம் வாங்கி தான் பண்றாங்க. அப்ப நம்ம போய் பார்க்கணுங்கிறது இல்ல, அப்பப்போ போய் பார்த்தா கூட போதும். இன்வெஸ்ட்மெண்டா நம்ம எடுத்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணோம்னா அது கண்டிப்பா அந்த இடம் வந்து நமக்கு பயங்கர வளர்ச்சி இருக்கும். லாபம் மட்டும்தான் வருமே ஒழிய நஷ்டம் வரக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல. ஓகே சார். சார், இப்ப இந்த பிசினஸுக்காக வர்றோம் அப்படின்னு ஒரு இளைஞர் கூட்டம் புதுசா முயற்சி பண்றாங்க. சரி, வேற ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு ஐடில இருக்கிறோம், லேண்ட் ப்ரமோட்டிங்ல இது மாதிரி ஒரு ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா வாங்கி நம்ம ஒரு ப்ரமோட்டிங் போடலாமே அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிசினஸ் மோட்டிவ்லையும் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னால இதுல புரோக்கரேஜ் ரொம்ப அதிகம். வந்து ஒரு நிலம் கைமாறதுனாலே அதுல 5 பேர் 6 பேருடைய தலையீடுகள் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ப்ரமோட்டர் வந்து நேரடியாக நிலத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த முதலீட்டாளர்கள் புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடியவங்க இந்த துறையில என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்க வேண்டும்? ஏன்னா பலவிதமான பிசினஸ் பண்றாங்க. நேரடியாக நிலங்களை வந்து கையகப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் அதிகம். அவங்க பேர்ல நிலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பத்திர மாற்றம் செய்யறதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப ஒரு சேர்ந்தாப்பது இருக்கிற மாதிரி ஒரு 3 பேர் 4 பேருடைய சொத்தை மொத்தமா வந்து எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரே நிறுவனம் இந்த 4 பேருடைய விலை நிலத்தை ஒரு மொத்தமா 2 ஏக்கர் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 2 ஏக்கர் கையகப்படுத்தி விற்பனை செய்யறோம் அப்படின்றாங்க. இதை இன்னொரு ஏஜென்சி எடுத்து அவங்க ப்ரமோட் பண்றாங்க. இதுக்கு சில சப் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி யாருக்கு யார் நிலம் விற்பனை செய்யறோம்னு தெரியாமயே கேன்வாசிங் பண்ணி ஒரு இடத்துல நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களை தவிர இவங்களுக்கு வேற யாரும் தெரியாது. சோ இப்படி ஒரு பிசினஸ் வந்து இந்த லேண்ட் ப்ரமோட்டர்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த ஆட்களை அடையாளம் காட்டுவது MLM மாதிரியான ஒரு ஏற்பாடு தான். இவருக்கு இவ்வளவு இது மாதிரியான இடங்கள்ல நிலம் ஒரு முதலீடு செய்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்ல விஷயம், அல்லது இதுல இப்படி இந்த மாதிரி ஒரு முதலீடு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் வாங்குறதுக்கு முன்னால? சூப்பர், நல்ல விஷயம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, யாராவது இப்ப வந்து வேற ஐடி கம்பெனியோ வெளியில இருக்கவங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். ஏன்னா மண்ணுல போட்ட காசு வந்து என்னைக்குமே நம்மளுக்கு வீண் போகாது, நம்மளுக்கு லாபத்தை தான் தரும். பட் அந்த மாதிரி பண்றவங்க தாராளமா தைரியமா பண்ணலாம். பட் என்னன்னா லீகல் பார்த்து இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு 10 ஏக்கர் எடுக்கிறோம்னா 3 அட்வொகேட் லீகல் கொடுப்பேன். எங்க வீட்டுல என் ஃபேமிலியில என் ஒய்ஃப் அட்வொகேட், அவங்க லீகல் பார்ப்பாங்க. அது இல்லாம 3 அட்வொகேட் கொடுப்போம். 3 அட்வொகேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது.
அந்த மாதிரி நீங்க சொத்து வாங்கி ஒரு லேஅவுட் போட்டு பண்ணணும் அப்படிங்கன்னா லீகல் வந்து 100% தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த சொத்தை எடுக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா வருதுங்கிறதுக்காக எடுப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் லீகல் இஷ்யூ இருக்கும், அதனால ரேட் கம்மியா கிடைக்கும் அதனால எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கவே கூடாது, அப்படி மாட்டிக்குவாங்க, டோட்டலா மாட்டிக்குவாங்க. இது ஒரு விதம். இன்னொன்னு வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பண்றவங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க லேண்ட் இருக்காங்க லேண்ட் இருக்கு அப்படின்னு. இந்த பழக்கத்தை வச்சு நம்பிக்கையை வச்சு யார்ட்டையும் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்லி நம்ம பார்க்க வேண்டியது பேரண்ட் டாக்குமெண்ட், அந்த லீகலுடைய லீகல் வந்து கரெக்டா இருக்கா. அத நம்மளுக்கு 5000 10,000 செலவானாலும் பரவாயில்ல, அட்வொகேட் கொடுத்து லீகல் பார்க்க சொல்லணும். லீகல் பார்த்துட்டு அது பர்டிகுலர் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்தினுடைய நேரா போய் பார்க்கணும். நேர பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா இவங்க யார் நமக்கு புரோக்கரேஜா இருக்காங்களோ அவங்க அவருக்கு மேல போய் பாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்க மாட்டாங்களா? இதுதான் உருவாக்கலாம், அந்த இடத்துக்கு போவே கூடாது. அப்படி ஒரு தெளிவான பாதை கிடைக்கலன்னா அந்த நிறுவனத்தை தவிர்த்து நிச்சயமா அது வாங்கவே கூடாது, நிச்சயமா வாங்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு காரோ ஏதோ வேற ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு மனசு திருப்தி ஆகும், பல அப்படின்னு. ஆனா சொத்து வாங்கிட்டு அதுல ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா உருளுக்கு மனசு வராது. ஏன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போனோம்னா மதிப்பு ஏறிடும். அதனால உருளுக்கு மனசு வராது, மன பிரச்சனை தான் வரும். எந்த காரணத்தை கொண்டும் டைரக்டா யாரு பேர்ல இருக்குதோ அவங்களையோ அல்ல ஒரிஜினல் பத்திரத்தையோ இல்ல அந்த பர்டிகுலர் கம்பெனியை பார்க்காம இவங்க புரோக்கரேஜ் சொல்றாங்களா அவங்க சொல்றதை நம்பி வாங்கவே கூடாது. அவங்க சொல்லி நம்ம வாங்கலாம், ஆனா அவங்க சொல்றதுலாம் உண்மையான டைரக்டா போய் அந்த லேண்டு சர்வே நம்பர் பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நிறுவனம் மூலியமா தானே பண்ணுவாங்க. அந்த நிறுவனத்துக்கு நேர போகணும், அந்த நிறுவனம் எவ்வளவு வருஷமா இருக்குது, அந்த நிறுவனம் உண்மையா, அந்த நிறுவனத்துடைய ஓனரை பார்க்கணும். என்ன பார்த்துட்டு இந்த ஒரிஜினல் கண்டிப்பா யாரா இருந்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அந்த பேங்க் லோன் போகும்போது ஆட்டோமேட்டிக் பேங்கே பாத்துருவாங்க, அந்த பேங்க் வந்து ஒரிஜினல் பார்க்காம பண்ண மாட்டாங்க. ஆமா, அதனால லேண்ட பார்க்கணும், அந்த அலுவலகத்துக்கு போகணும், அந்த சேர்மனை பார்க்கணும், இல்ல லீடரை பார்க்கணும். என்ன ப்ராப்பராவே அந்த நம்ம வந்து யாரு எந்த நிறுவனமோ இல்ல எந்த யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் நம்ம அந்த செக்கே கொடுக்கணும். சரி, இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பவர் மட்டும் வாங்கியிருப்பாங்க, டாக்குமெண்டேஷன் வந்து அவங்க பேர்ல. ஏன்னா ஒரு பெரிய நிலைமை வந்து பேர் மாத்தி விற்பனை செய்யறதுலயும் சில சட்டத்திட்டங்கள் இதுவா இருக்கும், பவர் வாங்கி பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஓனர் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு பார்த்தா அவங்கள நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கும். யாருக்கு பவர் இருக்கோ அவங்கதான் நம்மகிட்ட பேசுவாங்க, அல்லது இது மாதிரி ப்ரமோட்டிங் கம்பெனியா இருந்தா அந்த பவர் பர்சன் கூட வெளியே வர மாட்டாங்க, கம்பெனி தான் அத்தாரிட்டி, கம்பெனி நேம் தான் அத்தாரிட்டிங்கிறது மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி சார் ஒரு பவரை வந்து நாம முழுமையா நம்பி இத செய்ய முடியுமா? இந்த பவரை வச்சுக்கிட்டு நாம லீகல் செக் பண்ண முடியுமா? இது எப்படி பிராக்டிகலா எப்படி இருக்கு சார்? இல்ல பண்ணலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா இந்த பவர் இப்ப கரண்ட்ல இருக்கா அப்படிங்கறது ஈஸி போட்டு பாத்துக்கணும். ஓ சரி, முன்னாடி பவர் கொடுத்துப்பாங்க, இடையில பவர் கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோமோ அன்னைக்கு முதல் நாள் வந்து நம்மளுக்கு ஈஸி போட்டு இந்த பவர் இப்ப கரண்ட்ல இருக்கா அப்படின்னு பாக்கணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல சீக்கிரட்டான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ண பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒண்ணு வந்து பவர் வாங்குவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லேண்ட் ஓனருக்கு வந்து 2 விதமான விஷயமா பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து என்னோட ரிலேஷன் என்னோட ஸ்டாஃப் அவங்களுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஒருத்தர் லேண்ட் ஓனருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்ப லேஅவுட் போட்டு தான் விற்க போறோம், கை மாத்தி விட போறோம். அப்போ தேவையில்லாம ஒரு பத்திரப்பதிவு வருமே அப்படிங்கிற செலவு வருமேங்கிறக்காக அதை சீப்பா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பவர் மட்டும் வாங்கிக்குவாங்க. அப்ப பவர் வாங்கும்போது அந்த எந்த விதமா பவர் வாங்கிருக்காங்க, அவங்க ஸ்டாஃபா ரிலேஷனா இல்ல வந்து இவங்க இந்த சொத்தை வந்து இவங்க வாங்கிட்டாங்களா? இப்ப இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா பற்று ரசீதுன்னு ஒண்ணு இருக்கும். பற்று ரசீது வந்து இவங்க சொத்து முழு தொகையை நாங்க கொடுத்துட்டோம், இவங்களுக்கு விற்கிறதுக்கான எல்லா லோன் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அடமானம் போறதுக்கோ எல்லா உரிமை இருக்குங்கிறதுக்கு ஒரு பவர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பவர் கேட்கும் போது நீங்க வந்து அவங்க ஸ்டாஃபா ரிலேஷனா இதுல வந்து நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கலாம். ஸ்டாஃப் ரிலேஷன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பட் ஈஸி மட்டும் போட்டு பார்த்துட்டு கரண்டா இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா பண்ணலாம். முன்னாடி மாதிரி இல்ல சார், இப்ப முன்னாடி டபுள் டாக்குமெண்ட் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கறனால அது கூட ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸி. இப்ப ஆன்லைன்ல தட்டினாவே சர்வே நம்பர் போட்டா ஆட்டோமேட்டிக் பிளாட் நம்பர் போட்டா வந்துருது. அதே மாதிரி முன்னாடி எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் ஒரே அதெல்லாம் இப்ப அதெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்ப டபுள் டாக்குமெண்ட் ஒண்ணு போட்டா கூட அது அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகாது, ரிஜிஸ்டர்ல இருந்து ரிலீஸ் ஆகாது. அதனால நிறைய சட்டத்திட்டங்கள் கரெக்டா இருக்கு, அதனால கொஞ்சம் தைரியமாவே வாங்கலாம். ஓகே சார், இப்ப இந்த துறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இடம் அமைகிற அந்த லொகேஷன் அப்படிங்கிறது, அந்த லேஅவுட்டோட லொகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலத்துல வந்து சென்னைக்கு மிக அருகில், மதுரைக்கு மிக அருகில் அப்படின்னு போடுவாங்க. இப்போ வந்து அந்த விளம்பரம் இல்லை. இப்ப எந்த இடமோ அந்த இடத்த ஒரிஜினலா வந்து விளம்பரப்படுத்துறாங்க. இந்த பகுதியில
4 கிலோமீட்டர் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த எஃப்எம்லயோ மீடியாவிலயோ இது மாதிரி நானே நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அப்ப நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த சென்னைக்கு அருகில் அப்படிங்கறத சொல்லவே சொல்லாதீங்க, மதுரைக்கு அருகில் சொல்லவே சொல்ல. எந்த ஊரு இப்ப நாங்களே பண்றோம். இப்ப நான் சென்னை சரௌண்டிங்ல நிறைய பண்றேன். மதுராந்தகம்னா மதுராந்தகம் அருகில், திண்டிவனம்னா திண்டிவனம் அருகில், சென்னைனா சென்னை தான் சொல்லுவோம். இது நாங்களே ஆக்சுவலா ரொம்ப ப்ரோமோ பண்ணோம். சொன்னதுல நிறைய பேர் அதுல மாத்திக்கிட்டாங்க. இப்ப அதை வந்து நேரடியா இப்ப இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் தொலைவில்னு போட்டுறாங்க. இப்ப ஒரு கட்டத்துல வந்து இந்த பிசினஸ் வேற ஒரு டைமென்ஷனுக்கு மாறுச்சு. இப்ப வந்து ஒரு லேண்ட் ப்ரமோட்டர், இப்ப உங்களை மாதிரி ஒருத்தர் நிலம் வாங்கி கீழே ஒரு 10-50 ஸ்டாஃப் 100 ஸ்டாஃப் வச்சு இந்த ப்ரமோட்டிங் பண்றது அப்படிங்கிறது ஏற்கனவே பாரம்பரியமா நடந்துட்டு இருந்த ரியல் எஸ்டேட்டிங் சிஸ்டம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் சிஸ்டம் வந்து உள்ள இந்த ப்ரமோட்டிங்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. மிக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐடி கம்பெனிக்கு அல்லது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு 100 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி ஒரு கம்பெனி நேம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து நிலச்சுவாந்தர்கள் அல்லது முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து நிறைய ஷேர் வாங்குறாங்க, 20-50 இது மாதிரி ஷேர் வாங்கி அவங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றாங்க. இந்த டைப் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒருத்தர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு, ஒரு கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்றாரு, அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இன்வெஸ்டருக்கு வந்து நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு சொல்றாரு, இவ்வளவு லாபம் கொடுக்குறேங்கிறாரு. இதை நம்பி சில பேர் இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் நாம செய்யலாமா? இதுல எதுவும் நன்மை தீமைகள் இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், கண்டிப்பா அது வந்து மைனஸ்ல தான் போய் முடிஞ்சிருக்கு சார். ஒரு சிலர்லாம் வந்து இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நம்பி எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சைட் நல்லா எடுத்திருப்பாங்க, நல்ல லாபம் வரும், அதுல ஷேர் கொடுத்துருப்பாங்க. எல்லா சைட்டும் அது அந்த மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இதே லாபம் வருங்கிறது தெரியாது. ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வரும், இல்ல அந்த திடீர்னு நல்ல லேண்ட் இருந்திருக்கும், அதுல ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது பாத்தீங்கன்னா அந்த முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ வந்து ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல போய் அந்த ஏற்கனவே பண்ணிட்டாங்க அவங்க போகும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இந்த 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் போடுறதுக்கு பதிலா 10 ஏக்கர் 5 ஏக்கர் 1 ஏக்கர் கூட போட்டுக்கலாம் சொந்தமாவே. எப்பவுமே நிறைய ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். நாங்க வந்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க டபுளா தரோம், மாசம் வாடகை தரோம், நீங்க எவ்வளவு டெவலப் ஆக போகுது அவ்வளவு டெவலப் ஆக போகுது அப்படின்னு ராங் கம்யூனிகேஷன் வந்து நிறைய பேர் கொடுத்து அதுல வந்து நிறைய பேர் சிக்கல தான் மாட்டிருக்காங்க. நம்ம மக்களும் அந்த ராங் மோட்டிவேஷன் தான் நம்புறாங்களே ஒழிய என்ன ரியாலிட்டி போட்டா அதுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது உண்மையில. அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு அனுபவம் சார்ந்தவங்கள்ட்ட இருந்து இந்த உண்மைகளை வந்து பேச வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இதை செய்யறோம். இப்ப இது மட்டும் இல்லாம இதுலயே கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து மக்கள்கிட்ட இப்ப வந்து இது எல்லா தரப்பு மக்களையும் இந்த ப்ரமோட்டர்ஸ் போய் சேர்றாங்க. கோடீஸ்வரர்கள்ட்ட போய் பெரிய ப்ராஜெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. ஒரு எஸ்டேட் இருக்கு 50 ஏக்கர், இதுவும் ப்ரமோட்டர்ஸ் சேராங்க. சில லட்சங்களை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜினியரா 20 வருஷம் வேலை பார்ப்பாரு, 30 வருஷம் வேலை பார்த்திருப்பாரு, வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் தொகை இருக்கும். அதுல வந்து ஒரு 50 ஏக்கர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 25 ஏக்கர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க வந்து நீங்க ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா வந்து இந்த கம்பெனில இருப்பீங்க. இது ஒரு டைப்பான விற்பனை முறை. பெரும்பாலும் இந்த ப்ரமோட்டர்ஸ் உடைய டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொந்த நிலம் வாங்குறதை ஒரு பெரிய கனவாக வைத்திருப்பவர்கள், ஒரு வீடு கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவும் லட்சியமாகவும் வைத்திருப்பவர்கள். ஸோ அந்த லேண்டை போட்டுட்டு இந்த 4 சென்ட் 4 சென்டா வந்து லே அவுட் பண்ணி விற்பனை செய்யறதுக்காக நிறைய ஸ்கீம் சொல்றாங்க. பணத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ் போட்டுக்கோங்க, பேமெண்ட் பண்ணும்போது முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் நியாயமான விற்பனை முறையாக இருக்கும். ஆனா இதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ், ஸ்கீம் 1, ஸ்கீம் 2, ஸ்கீம் 3ன்னு நிறைய அடுக்குறாங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. பேமெண்ட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்க கைக்கு டாக்குமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் போடுறாங்க. ஸ்கீம் ஏல இந்த பெனிஃபிட் கொடுக்குறோம், ஸ்கீம் பில இந்த பெனிஃபிட் கொடுக்குறோம், நீங்க வந்து 5 வருஷத்துக்கு பணம் கட்டுங்க, பணம் கட்டி முடிஞ்ச. ஆமா, இப்ப இந்த மாதிரியான, ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த பணத்தை இது மாதிரியான நிறுவனங்கள்ல போடுறது புத்திசாலித்தனமா, இல்ல அந்த பணத்தை நாமளே வங்கியிலயோ அல்லது கூட்டுறவுலயோ சேமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிலமா வாங்கிக்கிறது நல்லதா? சூப்பர் சார், அருமையான சார். ரொம்ப அனுபவப்பட்டு சொல்லிட்டு கேக்குறீங்க. உண்மையிலே வந்து இந்த ஸ்கீம்ல போன்றது, மந்த்லி கட்டுறது, இது எல்லாமே ராங் சார்.
கண்டிப்பா அதை மக்கள் அதை நம்பி ஏமாறவே வேண்டாம். அவங்க பேங்க்லயோ இல்ல எங்கேயாவது சேர்த்து வச்சு ஒரு 50% சேர்த்துட்டு பேங்க் லோன் போட்டு வாங்குறது புத்திசாலித்தனம். அதாவது இந்த கையில தோசை வாயில தோசைன்னு சொல்லலாம், கையில காசு வாயில தோசை, அந்த மாதிரி நம்ம கையில கொடுத்து நம்ம அப்பவே வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம். இப்ப நான் கூட ஒரு சில டைம்ல எல்லாம் வந்து இஎம்ஐ ஸ்கீம் போட்டிருக்கேன். எப்படி பண்ணிருக்கோம்னா 50% பணம் கட்டுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டிடுங்க. 2 லட்சம் ரூபா நான் 2 லட்ச ரூபா எனக்கு மாசம் மாசம் கட்டுங்க. ஆனா நான் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவேன். என்னுடைய பாலிசி என்னன்னா, என்னுடைய காசு மக்கள்கிட்ட இருக்கலாம், மக்கள் காசு என்கிட்ட இருக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் வரும் சார். ஏன்னா ஒரு 100 பேர் வந்து இப்ப அந்த மாதிரி ஸ்கீம்ல இருந்து கட்டுவாங்க, ஒரு 10 பேர் 90 பேர் நல்லா கட்டுவாங்க, 10 பேர் கட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க போய் வெளியில வந்து அந்த நிறுவனத்துக்கும் அது ஆக்சுவலா பாதிக்கும். அவங்க போய் வெளியில மைனஸ் பண்ணுவாங்க. அதனால அப்பப்ப நம்ம வந்து கையில காசு கொடுத்துட்டு பண்றதா புத்திசாலித்தனம். ஓகே சார், ஓகே சார். இப்ப இந்த நம்ம முதல்ல பேச வந்த விஷயம் டைவர்ட் ஆயிடுச்சு. அந்த லொகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப வந்து சில பேர்ட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுல நாங்க வந்து இந்த லேஅவுட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சர்ச் கட்டிடுவோம், நாங்க இந்த லேஅவுட்டுக்குள்ளேயே ஒரு பள்ளிவாசல் கட்டிடுவோம், இதுக்குள்ளேயே முதல்ல வந்தவொடனே அது மேப் போட்டு காமிச்சிடுவாங்க. இன்னைக்கு 3D எலிவேஷன் பார்த்த உடனே அப்படியே பணத்தை எடுத்து கொடுக்குற அளவுக்கு பக்காவா 3D எலிவேஷன் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த 3D எலிவேஷன் கண்ணுல அப்படியே கற்பனையோட போய் பாத்தீங்கன்னா அங்க வெறும் கட்டாந்தரையா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நாங்க இதெல்லாம் இனிமேல் முடிச்ச பிறகு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஓவரால் காம்பவுண்ட் வந்துரும். சோ செக்யூரா நீங்க காம்பவுண்டுக்குள்ளதான் உங்களுடைய காலனி மாதிரி நீங்க செட்டப்ல இருப்பீங்கன்னு எல்லாமே இருக்கும். பட் பை லேண்ட்ல இருக்குமா அப்படின்னா லேண்ட்ல ஒரு கம்பி வேலி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த நிலங்கள் எல்லாம் வேகமா விற்பனை செய்து முடிஞ்ச உடனே அந்த நிறுவனம் தன்னுடைய பொறுப்பு அதுல இருந்து கலத்திட்டு போயிடுறாங்க. இப்படி நாங்க இது கொண்டு வருவோம், லைப்ரரி கொண்டு வருவோம், ஸ்விம்மிங் பூல் கொண்டு வருவோம், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல சார். இது வந்து கிட்டத்தட்ட இந்த துறையில அடுத்த கட்டமா அவங்க நிறுவனத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? இப்ப இந்த மாதிரி நம்பி வந்து வாங்கினவங்க நீங்க இந்த மாதிரி கொண்டு வரலையே அப்படின்னு யார்ட்டையும் போய் இது வரைக்கும் கேட்டு அது சார்ந்த எந்த விவகாரம் வந்த மாதிரி தெரியல. வந்திருக்கா? அவங்க நிச்சயமா வந்திருக்கு. ஆனா நானும் கூட அதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நிறைய பேர் அந்த அக்ரிமெண்ட் போட்டு இது மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணி தராம அப்புறம் நாங்க கொண்டு டெவலப் பண்ணிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சொல்றதை வந்து நம்ப வேணாம் சார். நம்ப வேணாம். என்னன்னா நம்பலாம், ஒரு நிறுவனங்கள் இப்ப இருக்கு, இந்த இடத்துல வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டல் வரப்போது இல்ல ஸ்கூல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னா 1-2 ப்ராஜெக்ட் போய் பார்க்கலாம். இப்ப நாங்களாம் வந்து இப்போ நாங்க சென்னையில இருந்து திண்டிவனம் போறோம் அப்படின்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ப்ராஜெக்ட் கிராஸ் பண்ணி தான் போவோம். சரி, இந்த நாங்க லான்ச் பண்ணும்போது என்ன போட்டோ வச்சிருப்போம், இப்ப என்ன போட்டோ வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், சில நிறுவனங்கள்லாம் காமிக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி கொண்டு வருவோம்னா அது கண்டிப்பா நம்மளாம் வந்து சொன்னா செஞ்சிருவோம். ஓகே ஓகே, எல்லாரும் அப்படி செய்யறாங்கன்னா கண்டிப்பா இல்ல. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது என்னன்னா, நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அங்க இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா, அதை செஞ்சிருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு ஒருவேளை செஞ்சிருந்தாங்கன்னா அதை நம்பி நம்ம போகலாம். செய்யலன்னா நம்ம அதுக்குள்ள போவே கூடாது. விசாரிக்கணும், சுத்தி அவங்கள்ட்ட இருக்கிறவங்க யாரு இருக்காங்க, ஏற்கனவே என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நிறைய இந்த துறை ஏன்னா ஒரு 25 ஆண்டு கால வளர்ச்சியில வந்து நிறைய டைமென்ஷன் வேற வேற விதமான வளர்ச்சியை நோக்கி இந்த துறை போச்சு. இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்ட் பை மோடுக்கு இந்த துறை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசு வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இதுல இருந்த என்னென்ன நெளிவு சுழிவுகளை வந்து பயன்படுத்தி ஏமாத்து வேலைகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பத்திரப்பதிவுக்குள்ளே எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. கண்டிப்பா. இப்ப நேரடியாக 2 வகையா நம்ம வந்து இந்த இன்வெஸ்டருக்கு நாம சில விஷயங்களை சொல்றோம். ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி இந்த பேங்க் லோன் மூலமா ஒரு நிலத்தை வாங்கிக்கிறது. அந்த பேங்க் லோன் வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ப்ரமோட்டட் லேண்ட் இது பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குது. இந்த கிளியரன்ஸ் வந்து பேங்க் பாத்துக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு அதுல என்ன பொறுப்புகள்லாம் இருக்கும்? இப்ப நம்ம வந்து வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் முடிச்சு கையில கொடுத்துட்டோம், உங்களுடைய சூரிட்டி கேட்கறாங்க கொடுத்துட்டோம், 2 பேருடைய கையெழுத்து கேட்கறாங்க கொடுத்துட்டோம், மீதி எல்லாம் பேங்க் பாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் லோன் இருந்தாலே நம்ம வேற எதுவும் பாத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. இது வந்து சரியான விஷயமா? ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னால அந்த லேண்ட் சார்ந்து என்னென்ன விஷயங்களை ஒரு இந்த லோன் பண்ணக்கூடியவங்க அல்ல நேரடியாக வாங்கக்கூடியவங்க என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும் சார்?
இல்ல மோஸ்ட்லி இந்த நேஷனலைசேஷன் பேங்க் இருக்குல்லங்க சார், அவங்க வந்து 100% கொஞ்சம் தெளிவா இருந்தாதான் பேங்க் லோன் கொடுப்பாங்க. சில பினான்சியல் வந்து அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கணும், லோன் டார்கெட் முடிக்கணுங்கிறதுக்காக எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல தள்ளிடும். இல்லைன்னா சில ப்ரொமோட்டர்ஸ் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. அதனால அப்போ வந்து இது பேங்க் லோன் கொடுக்குதுன்னா 100% தெளிவா தான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு திருப்திக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு செலவு பண்ணி நம்ம ஒரு தனியா ஒரு லீகல் வச்சுக்கிறது, நம்மளுடைய அட்வொகேட் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சார். சரி, இப்ப பேங்க் சூப்பரா பாத்துருவாங்க, அதுல எந்த மாற்றம் இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரு லீகல் ஒப்பீனியன் பாக்குற ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி வைக்கிறதுக்குங்கிறது ஒரு பெரிய எவ்வளவு பெரிய சொத்து வாங்குறோம், அது சேஃபா இன்னொரு வெளியிலயும் ஒரு லீகல் கொடுத்து வாங்குறது புத்திசாலித்தனம் தான் சார். சரி, இப்ப இதே மாதிரி லேண்ட குடுக்குறோம், ப்ரமோட்டிங் கம்பெனிக்கே கொடுக்குறோம், அல்லது ஒரு லேண்ட வந்து நமக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்கு விற்பனை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி அந்த ப்ரமோட்டிங் கம்பெனியோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களோ இதே லீகல் பார்க்கக்கூடியவங்க ஒரு இப்ப சமீப காலமா இந்த 74 ரீசர்வேக்கு பிறகு டாக்குமெண்டேஷன் ஆயிருந்த ஒரு பேசிக் டாக்குமெண்ட் இருந்தா அதை பத்தி பெரிய பிரச்சனை வர்றதில்லை. ஆனா 74க்கு முன்னால இருந்த ஒரு பதிவு பத்திரத்தை வச்சு இப்ப விற்பனை செய்யறாங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க கார் லைசன்ஸ் சர்டிபிகேட் கொண்டு வாங்க, சோ இத அவங்களுடைய அந்த பழைய சர்வே நம்பரும் இந்த சர்வே நம்பரும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு போகும்போது இந்த நிலம் விற்பனை செய்யக்கூடியவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. என்னன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியது மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரோட அன்னைக்குலதான் பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க. கார்லேஷன்ல ஒரு தகவல் இருக்கும், இங்க ஒரு தகவல் இருக்கும். இப்ப இதனால நிறைய நிலம் விற்பனை செய்ய முடியாம நிறைய இருக்கு. இதுல வந்து நிறைய பவர் வாங்கி வச்சவங்க இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப 2வது சென்ட் பை சென்டா விற்பனை செய்யும் போதுதான் அவங்களுக்கு இந்த சிக்கல் தெரிய வரும் ஃபீல்டுக்கு வரும்போது. சோ அவங்க எல்லாம் இந்த லேண்டை விற்பனை செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இருக்கு சார். இப்ப என்னன்னா பழைய நம்ம பட்டாச்சிட்டானங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த சர்வே நம்பர் இந்த சர்வே நம்பருக்கு ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிடணும். யார் பேரையாவது இப்ப கரண்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு ஒரு முழு பத்திரம் உருவாக்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த லேஅவுட் பண்ணதுக்கு அப்புறம் அது பண்ணலாம். டைரக்டா அந்த டாக்குமெண்ட் வச்சு பண்ண வேணாம். இப்ப கூட நான் ஒரு நம்ம வயல் ஒண்ணு சொத்து வாங்கணும், அதுல இந்த மாதிரி இருந்தது 24 முன்னாடி பண்ணது, வெறும் அந்த கூரை சீட்டு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அந்த வந்து பட்டா வச்சு நான் என்ன பண்றேன்னா எங்க பேர்ல தம்பி பேர்ல ஒண்ணு கரையம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த என் பேர்ல நான் கரையம் பண்ணேன். ஒரு டாக்குமெண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது 100% அந்த டாக்குமெண்ட் வந்து மூலப்பத்திரமா மாறிடும். அதனால சேல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், இப்ப இறுதியா ஒரு விஷயம் சார், இப்ப வந்து நாம LSSF இந்த நிறுவனம் SSLF இந்த நிறுவனம் என்ன மாதிரியான இப்ப நீங்க கிட்டத்தட்ட 5000 பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு வழங்கிருக்கு, ஒரு பெரிய சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த நிறுவனம் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை வழங்குது, எப்படி பயன்படுத்திக்கலாம் சார்? இப்போ நாங்க எங்களுடைய கொள்கையை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணனா, இந்த புதுசா இது வரைக்கும் சொத்தையே வாங்காம புதுசா சொத்து வாங்குறவங்க 1 லட்சம் பேரை நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கையோட வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு, நம்ம இந்தியன் நம்ம மாறுதட்டி சொல்லிக்கிறோம். நம்ம இந்தியன்கிறதுக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு இந்தியன் நம்ம சொல்றோம். எனக்கு அது இந்தியன் தான், ஆனா இந்திய மண்ணுல நம்ம பேர்ல ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அதுதான் முழு இந்தியன்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஒரு கருத்து சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு மனிதன் வந்து எல்லாரும் நல்லவங்களோ கெட்டவங்களோ இந்த உலகத்தோடு ஒரு நாள் போகதான் போறாங்க. போகும்போது அந்த ஆதார் கார்டு செல்லாம போயிடும், பேன் கார்டு செல்லாம போயிடும், ரேஷன் கார்டுல இருந்து நம்ம பேரை தூக்கிடுவாங்க. ஆனா நம்ம இந்திய மண்ணில் நம்ம பேர்ல ஒரு சொத்து ஒரு டைம் வாங்கியிருந்தோம்னா அதை வித்ததுக்கு அப்புறம் கூட எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நம்மளுடைய பேர் அந்த பேரண்டாக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிருக்கோம். இன்னொன்னு இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயம் எல்லாருமே எங்க டீம்ல எல்லாருமே ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா இன்னைக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய ஆளா இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் இப்ப எல்லா வீட்டு குடும்பத்திலயும் எல்லார் வீட்லயும் போய் நம்ம உட்காந்து 3 வயசுக்கு மேல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஞாபகார்த்தமா அந்த குழந்தை பேர்லயோ இல்ல அந்த குழந்தைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஒரு 25 வயசு வரும்போது ஒரு திருமணத்துக்கோ பெரிய படிப்பு படிக்கிறதுக்கோ இல்ல ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கோ இது ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு போய் பேச சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ்ல மலைமலை எல்லாம் வந்துருந்துச்சு. மலைமலை எல்லாத்துலயும் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். தமிழ்நாட்டுல வந்து திருமண கலாச்சாரம் வந்து மாறி வருது அப்படின்னு. அதாவது பெண்கள் திருமணம் பண்ணிட்டு போகும்போது அந்த கிஃப்டா கொடுத்து விடுவாங்கல்ல நகையா, முன்னாடி வரதட்சணைன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்க வேணாம். கிஃப்டா கொடுத்து வந்து வந்து இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னா நகையா கொடுத்து விடுறதுக்கு பதிலா லேண்ட் டாக்குமெண்டா கொடுத்து விடுறாங்க அவங்க பேர்ல. அப்ப லேண்டா கொடுத்தோம்னா அவங்களுக்கு பெரிய ஒரு செக்யூரிட்டி.
இன்னும் வந்து பையன் பேர்லயும் பொண்ணு பேர்லயும் வந்து ஒரு 10 மணி கொடுத்தோம்னா இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூ, சண்டையும் வராது, சச்சரவு வராதுன்னு சும்மா சொல்லுவோம். அது இன்னும் எஸ்டீமா போனோம் அப்படின்னா மாமியார் பேர்ல 10 மணி பேர் சொல்லிடுவேன், இன்னும் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்னு. அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனாங்க சார். ஓகே, இப்ப புதிய வேலை வாய்ப்புகள் பத்தி சொல்லுங்க சார். உங்க நிறுவனம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருந்தே பார்த்தா நீங்க ரியல் எஸ்டேட் மட்டும் எல்லாத்துலயும் கரைச்சு குடிச்சிருக்கீங்க போல. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உலக நாடுகள்ல வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு. இந்தியா வந்து சூப்பரா வளர்ந்துருக்கு. ஆமா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி சென்னையில யாரு இருந்தோம் அப்படின்னா நம்மள சென்னை சுத்தி இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமத்துல இருக்கவங்க வந்து நம்ம சென்னையில வந்து குடியேறணும், திருச்சியில குடியேறணும், மதுரையில குடியேறணும், பிழைக்கணும், ஏதோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க சார். இன்னைக்கு நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில தமிழ்நாட்டுல நீங்க எந்த கிராமத்துல நீங்க ஒரு ஐஸ் வைக்க போனா கூட இன்னைக்கு நார்த் இந்தியன்ல இருந்து எவ்வளவு பேர் வேலையை தேடி வந்தாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியன்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் சொத்து வாங்குறாங்க, வீடு வாங்கியிருக்காங்க. ஆமா சார். வேலை வாய்ப்பு இந்தியாவில் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன அதுல நேர்மையா எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நேர்மையா பண்ணோம்னா, ரொம்ப நேர்மையா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நேர்மையா பண்ணோம்னா தேசமும் நல்லா இருக்கும், ஒரு நாள் நம்மளும் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். அதனால இந்தியாவில வேலை வாய்ப்பு ரொம்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய நாடுகள் போயிருக்கேன், இந்தியா மாதிரி ஒரு பொக்கிஷ பூமி கிடையாது அப்படின்னு. ஒரு ஹெல்பிங் மைண்டா இருந்தாலும் சரி, அன்பு வைக்கிறதுலும் சரி, ஒருத்தங்களை கை தூக்கி விடுறதுல எல்லாத்துலயும் நிறைய இருக்காங்க. ஆனா அது வந்து நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம நல்லவங்களா பார்த்து நல்ல பிசினஸா பார்த்து எடுத்து பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே உங்களுடைய உரையாடல் வந்து இன்னும் நிறைய முதலீட்டாளர்களுக்கு, புதிதா இந்த துறைக்கு வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தந்தது. சோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி பங்கேற்றமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்த வந்து உங்க மூலியமா சொல்றது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க சார். நேயர்களே, இந்த வரவேற்புரை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை SSLF நிறுவனத்தினுடைய இயக்குனராக தமிழகம் முழுக்க நில விற்பனை சார்ந்த துறையில் தனி இடத்தை பிடித்து மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இந்த தமிழ் சமூகத்துக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் தன் நிறுவனத்தில் இதுவரை சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வழங்கியிருக்கக்கூடிய தொழிலதிபர், நிலப்பிரமுகர் திரு சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்ல விடுத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.